சீரற்று இருந்த இதய துடிப்பு, முதல்வருக்கு ஆஞ்சியோகிராம், மருத்துவமனையில் என்ன நடக்கிறது? முதல்வர் ஸ்டாலின் கடந்த ஜூலை 21 காலையில் வழக்கமான நடைபயிற்சி மேற்கொண்ட போது திடீரென மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். ஆரம்பத்தில் இது வழக்கமான பரிசோதனைதான் என தெரிவிக்கப்பட்டது. அடுத்து முதல்வருக்கு லேசான தலை சுற்றல் ஏற்பட்டதால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அவருக்கு பல்வேறு மருத்துவ பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது என தகவல் வெளியானது. கிரீன்வேஸ் சாலையில் இருக்கும் அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட முதல்வர் கூடுதல் பரிசோதனைக்காக அடுத்த நாள் தேனாம்பேட்டை அப்போலோ மருத்துவமனைக்கும் சென்று பரிசோதனை முடிந்து கிரீன்வேஸ் சாலையில் இருக்கும் அப்போலோ மருத்துவமனைக்கு மீண்டும் திரும்பினார். மேலும் 3 நாட்கள் ஓய்வில் இருக்க வேண்டும் என்று மருத்துவர்கள் அறிவுறுத்தியதாக கூறப்பட்டது. ஆனால் தற்பொழுது 5வது நாளாக தொடர்ந்து மருத்துவமனையில் இருந்து வருகிறார் முதல்வர் மு.க.ஸ்டாலின். இந்த நிலையில் திமுக மூத்த அமைச்சர் துரைமுருகன் அளித்த பேட்டி மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியது. அதில் முதல்வர் மு.க.ஸ்டாலினுக்கு ஆஞ்சியோகிராம் மேற்கொள்ளப்பட்டது. முதல்வர் தற்போது நலமுடன் உள்ளார் என திமுக மூத்த அமைச்சர் துரைமுருகன் அளித்த பேட்டி மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியது. முதலில் முதல்வருக்கு வழக்கமான பரிசோதனை என தகவல் வெளியானது. அடுத்து லேசான தலை சுற்றல் என தகவல் வெளியானது. தற்பொழுது திமுக மூத்த அமைச்சர் துரைமுருகன் முதல்வர் மு.க.ஸ்டாலினுக்கு ஆஞ்சியோகிராம் மேற்கொள்ளப்பட்டது என தெரிவித்தது ஒருவித பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த நிலையில் ஆஞ்சியோகிராம் டெஸ்ட் என்பது ஒரு மருத்துவ பரிசோதனை என தெரிவிக்கும் மருத்துவர்கள், மேலும் ஆஞ்சியோகிராம் டெஸ்ட் இரத்த நாளங்களில் ஏற்படும் அடைப்புகளை கண்டறிய எக்ஸ்ரேவை பயன்படுத்தி எடுக்கப்படுகிறது. குறிப்பாக கரோனரி தமனிகளில் ஏற்படும் அடைப்புகளை கண்டறிய இந்த பரிசோதனை எடுக்கப்படுகிறது. மேலும் இரத்த நாளங்களில் அடைப்புகள் இருந்தால் ஹார்ட் அட்டாக் ஏற்படும் வாய்ப்பு இருக்கா அல்லது அதற்கான அறிகுறிகள் இருக்கா என தெரிந்து கொள்ள இந்த ஆஞ்சியோகிராம் டெஸ்ட் மூலம் தெரிந்து கொள்ளலாம். இந்த சோதனை பெரும்பாலும் கை அல்லது தொடையில் உள்ள நரம்புகள் வழியாக இதயத்தில் இரத்த ஓட்டம் எப்படி இருக்கிறது என்று டெஸ்ட் செய்யப்படும். ஆஞ்சியோகிராம் டெஸ்ட் செய்தால் இதயத்தில் உள்ள பிரச்சனைகளை தெரிந்து கொள்ளலாம். இதயத்தின் இரத்த ஓட்டம் எப்படி இருக்கிறது, அதில் அடைப்புகள் இருந்தால் எந்த அளவுக்கு இருக்கிறது, ஸ்டண்ட் போடும் அளவுக்கு பாதிப்புகள் இருக்கிறதா என தெரிந்து கொள்ளக்கூடியதுதான் ஆஞ்சியோகிராம் டெஸ்ட். அந்த வகையில் தான் முதல்வர் ஸ்டாலினுக்கு கூடுதல் பரிசோதனைகள், சிகிச்சைகள் மேற்கொள்ளப்பட்டன. அதில் ஒன்றுதான் ஆஞ்சியோ பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டு இருக்கிறது. அப்படி ஆஞ்சியோ பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டதில் முதல்வருக்கு பாதிப்புகள் எதுவும் இல்லை என்பது உறுதியாகி இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. இது குறித்து அப்போலோ மருத்துவமனை வெளியிட்ட அறிக்கையில் முதல்வர் ஸ்டாலினுக்கு தலை சுற்றல் ஏற்பட்டதற்கு அவரது இதய துடிப்பு சீரற்று இருந்ததே காரணம் என மருத்துவ பரிசோதனையில் தெரியவந்தது. இதய இடையீட்டு சிகிச்சை நிபுணர் மருத்துவர் ஜி. செங்கோட்டு வேலு தலைமையிலான மருத்துவர் குழுவினர் பரிந்துரைப்படி முதல்வருக்கு இதய துடிப்பை சீராக்குவதற்கான சிகிச்சை ஜூலை 24 காலை மேற்கொள்ளப்பட்டது. தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்ட ஆஞ்சியோ பரிசோதனையில் வேறு பாதிப்புகள் எதுவும் இல்லை என்பது உறுதியானது. முதல்வர் நலமுடன் உள்ளார். அடுத்த 2 நாட்களில் அவர் தனது இயல்பான பணிக்கு திரும்புவார் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.